ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்தார், நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். What God has done in our life. What does God expect in our life? திரும்ப சொல்லுகிறேன், தேவன் என்ன செய்தார், நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார். இதுதான் இந்த நாளின் செய்தி. என்னோடு கூட சேர்ந்து வேதம் இருக்குமானால் ஒரு 10 காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். What God has done in our life. முதலாவது, தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்த நோக்கமே அநேகரை நம் மூலமாய் ரட்சிக்கும்படியாய். ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், God saved so that we may save others. நம்முடைய நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லை. இந்த அனைவரும் நினைக்கிறார்கள், இது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதுல ஒரு திருப்தி இல்லை என்பவர்களே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் சந்தித்தது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய குறுக்கீடு என்னவென்றால், உங்கள் மூலமாய் என் மூலமாய் அநேகரை இந்த கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்க முடியும் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 19 மத்தேயு 4:19 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன். அந்த வார்த்தையை பலமுறை படித்திருக்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை பணக்காரராக்குவேன், அறிவாளியாக்குவேன், ஞானியாக்குவேன், மேதையாக்குவேன், கல்விவானை ஆக்குவேன், வீடு தருவேன், கார் தருவேன், பங்களா தருவேன் அல்ல. தேவன் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். The object the Lord has touched you. The object the Lord has caught. தேவன் உங்களை பிடித்த நோக்கமே அன்பானவர்களே, உங்கள் மூலமாய் என் மூலமாய் அநேகரை ஆண்டவர் பிடிக்கும்படியாய். அதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை தொட்டார். எனவேதான் லூக்கா 22:32 சொல்லுகிறார், அதாவது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. The reason why God saved us. அந்த வார்த்தை படிக்கிறேன். நீ குணப்பட்ட பிறகு ஒரு உண்மையான மனம் திரும்புதல் எங்கு வரும் என்று சொன்னால், என்றைக்கு ஒருவனுக்கு ஆத்தும பாரம் இருக்கிறதோ, என்றைக்கு ஒருவன் அடுத்தவளை குறித்த அந்த பாரம், இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற அநேகருக்கு அந்த பாரம் இல்லை. அடுத்தவளை ரட்சிப்புக்கு, அதாவது கிறிஸ்துவை அறிவிக்க அந்த பாரம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீ குணப்பட்ட பின்பு. அப்படியானால் நீ குணப்பட்ட பின்பு வீட்டுக்கு போ. நீ குணப்பட்ட பின்பு இப்படி இரு அப்படி இல்லை. தேவன் சொல்கிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. That is the reason why God saved us. இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், you are saved to save others. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, தேவன் என்ன செய்தார் யோசித்து பாருங்கள். உன்னை குணமாக்கினார். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, எண்ணங்களிலே, சுபாவங்களிலே உங்களை குணமாக்கினார். அதற்கு நோக்கம் என்னவென்றால், நீ அடுத்தவனை ஸ்திரப்படுத்தும்படியாய், அடுத்தவர்களை குணப்படுத்தும்படியாய், அடுத்தவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கும்படியாய். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, மனம் திரும்பினேன் என்று சொல்கிற என் அன்பு சகோதரனே, ரட்சிக்கப்பட்டு என்று சொல்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ யாரையாகிலும் கிறிஸ்துக்கள் நடத்திருக்கிறாயா? ஆண்டு சொன்ன வார்த்தை, நீ குணப்பட்ட பின்பு. தேவனுடைய மிகப்பெரிய ஆதங்கம், தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, நீ குணப்பட்ட பின்பு அடுத்தவர்களை குணப்படுத்து, ஸ்திரப்படுத்து. இரண்டாவதாக, தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், God comfort to comfort others. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை தந்தார். வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 அந்த வார்த்தை சொல்கிறது, இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகல ஆறுதலின் தேவனும். இந்த நாளிலே ஆண்டு சொல்கிற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்தார். ஏனென்றால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க. இது ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு அடுத்தவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறோம், ஆனால் தீமையை அனுபவிக்கிறோம்.
நம்ம வேதம் சொல்கிறது இரக்கங்களின் பிதா. அவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு இரக்கத்தை காண்பித்தார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல, ரத்தல் கிடக்கிற உன்னை கண்டேன், ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாயில்லை. இந்த பூமியில யாருமே நம்மேல் இரக்கமாயில்லை. அப்படிப்பட்ட உலகத்துல நம்மேல் இரக்கம் பாராட்டின ஒருவர், நம்முடைய அக்கிரமத்திலும் கைகுட்டி சிரித்த உலகம், நம்மை எண்ணி நகையாடின உலகம், நம்மை பார்த்து பரியாசப்பட்ட உலகம், அப்படிப்பட்ட உலகத்துல இரக்கம் செய்தார். அவருடைய இரக்கம்தான் இன்றைக்கு உங்களையும் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறது. அடுத்து நமக்கு ஆறுதலை செய்தார். ஆறுதற்ற நேரங்கள், கலங்கிற நேரங்கள், கண்ணீர் நேரங்கள், பள்ளத்தாக்கிய நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களில ஆறுதலை செய்தார். யோசித்து பாருங்கள், இரக்கங்களை செய்தார், ஆறுதலை செய்தார். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இரண்டு பிள்ளையே, have you done anything for the people? அதாவது இன்றைக்கு அந்த மிஷனரிகள் தேசத்து வந்து ஊழியம் செய்தார்களே, என்ன காரணம்? அவள் பெற்ற இரக்கம், அவள் பெற்ற ஆறுதல், இதைத்தான் மற்றவர்களுக்கு சொன்னார்கள். எனவேதான் பவுலடியான் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:4 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த 1:3 இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தெய்வம். 2 கொரிந்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய். கவனிங்கள், ஆறுதலை பெற்றவர்கள் மட்டுமல்ல, ஆறுதல் செய்கிறவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அது ஒரு வார்த்தை, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்படியானால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அந்த ஆறுதல், the comforts, the reason to comfort others. இன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஏராளம். நாள்தோறும் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், ஊடகங்களே பார்க்கிறோம். மரணங்கள், பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர், பெற்றோரை பறிகொடுத்த பிள்ளைகள், இந்த இயற்கை சீற்றங்கள். என் அன்புடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்மை ஆறுதல்படுத்தினார். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் யாரையாகிலும் ஆறுதல் படுத்திருக்கிறீர்களா? அந்த வார்த்தை உங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்படியானால் அந்த ஆறுதலை தந்ததே உபத்திரவத்தில் அகப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் செய்ய. என்னை கேட்டுக்கொண்டு கண்டதே பிள்ளையே, சுயநலத்திற்காக அல்ல. தேவன் உனக்கு ஆறுதல் தந்தது. இன்னைக்கு அந்த ஆங்கிலத்துல கம்ஃபர்ட், அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு மேலான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அது சொல்லப்பட்ட என்னவென்றால், உபத்திரவங்களிலே உபத்திரவப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் செய்ய. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உங்கள் கண்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில், உங்களுக்கு எதிரே, உங்கள் அயலகத்தார், இந்த வீதிகளிலே ஏதாவது தங்கி உறங்குகிற மக்கள் யோசித்து பார்த்திருக்கீங்களா? உலக மனிதர்கள் அதை குறித்து அவர்கள் எத்தனையோ நற்பணி செய்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல ஆரம்ப நாட்களிலே தான் மிஷனரிகள் செய்தார்கள் அதிகமான நற்பணிகள். இன்றைக்கு நாம் அதிகமாக நற்செய்தி அறிவிக்கிறோம், ஆனால் நற்பணிகளை செய்வதில்லை. எனவே திரும்ப சொல்வது, reason why God has given the comfortable life. உங்களுக்கு இந்த வசதியை தந்தது என்னவென்றால், அன்பானவர்களே, உபத்திரவத்திலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் இல்லாமையிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கு ஆறுதல் செய்ய, வார்த்தைகளால் கிரியைகளால் உங்களை எப்படி முடியுமோ அப்படி தேவன் சொல்கிறார். அவர் அதாவது ஆறுதல் செய்ய உங்களுக்கு திராணி தருகிறாராம். எத்தனை பெரிய வார்த்தை! ஆறுதல் செய்ய, he make you to comfort. அதற்கு உங்களை தகுதியாக்குகிறார். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்படியார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, ஆறுதல், அதாவது ஆறுதல் செய்யும்படியாய் உங்களை ஆற்றினார். யோசித்து பாருங்கள், நீர் மாத்திரம் இல்லை என்றால் எங்கள் துக்கத்திலே மூழ்கி இருப்போம். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனுஷர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை என்றைக்கும் முடிந்து போயிருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்தது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய். 3வது, God bless to bless others. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்ததே
அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா. வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்த வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அடுத்த வார்த்தை, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த கவனிக்க வேண்டும். உன்னை ஆசீர்வதித்தது நீ அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய். ஒரு துக்கமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா என்பார் ஒரு கேள்விக்குறி. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, the Lord has blessed you to bless others. அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்த வார்த்தை, ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதம் இருப்பாய். உனக்கு அல்ல, தேசங்களுக்கு, திருச்சபைக்கு, உன் சபைக்கு. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, உன் திருச்சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயா? உன் போதகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறாயா? இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிறாயா? சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய நோக்கம். 4வது குறிப்பாக சொல்கிறேன், தேவன் என்ன செய்தார் என எதிர்பார்க்கிறார். 4வது குறிப்பு, அன்பானவர்களே, தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்றால் நாம் மற்றொரு அன்பு கூற. God loves us that you may be loving those and love others. தேவன் உன்னை அன்பு கூர்ந்தது அவரை அன்பு கூற. அன்பற்ற உலகத்துல அடுத்தவர்களை அன்பு கூறத்தான் கர்த்தர் உங்களை என்னை அன்பு கூர்ந்தார். திரும்ப சொல்லுகிறேன், God loves us so that we can love him and love others. அடுத்தவர்களை அன்பு கூற. அன்பில்லாத உலகம், அன்பே இல்லை. அதாவது அன்பு என்பது வார்த்தையில் இருக்கிற ஒழிய கிரியைகளில் இல்லை. உறவுகளில் அன்பு இல்லை, குடும்பங்களில் அன்பு இல்லை. தந்தால் அன்பு, தராவிட்டால் வம்பு. தேவன் சொல்கிறார், அன்பானவர்களே, 1 யோவான் 4:19 வேதம் சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால். The reason why God loved us. ஏன் தெரியுமா? அன்பில்லாத உலகத்துல அடுத்துள்ள அன்பு. முதலாவது ஆண்டவரை அன்பு கூறேன், 2வது சக மனிதர்களை அன்பு கூறேன். ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு சபைக்கு வருகிறார்கள், யாரும் கண்டுகொள்வதில்லை. எத்தனையோ பேர் எளியவர்கள், வறுமைக்குள் இருக்கிறவர்கள், அடுத்தவர்களை ஆகாரம் இல்லாதவர்கள், இந்த அதாவது படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள், யாரையும் அவங்க பார்க்கறது இல்லை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, யாரையும் கண்டுகொள்வதே இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் வருவது காரணமே அவர்கள் காட்டின அன்பு. ஆரம்ப நாட்களில் நான் ஆலயத்தில் உட்கார்ந்தேன், ஒரு வேதத்தை காண்பித்தார், ஒரு பாட புத்தகத்தை காண்பித்தார், ஒரு விசாரித்தார், எங்க இருக்கிறீர்கள், எங்கே வருங்கள். அந்த விசாரிப்பு தான் என்னை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தது. முரட்டாட்டம் பிடித்த ஒரு மனிதன், அதிகம் முரண்டு பிடிப்பேன், வாதம் பண்ணுவேன், பட்டிமன்றங்கள் பேசுவேன், வெளிநாட்டு மதம், வெளிநாட்டு கடவுள், வெளிநாட்டு கைக்கூலிகள். ஆனால் the way they showed the love, அவருடைய அந்த அன்பு இன்னைக்கு என்னை அவருடைய பிள்ளையாய், ஒரு ஊழியனாய் மாற்றிற்று. திரும்ப சொல்லுகிறேன், God loves so that you can love others. அந்த வார்த்தையை படிக்கிறேன், அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். ஏன் தெரியுமா? நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்படியா. அது மட்டுமல்ல, அதே பவுலடியார் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. எனவே யோசித்து பாருங்கள், ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்கு விரோதி, திருச்சபைக்கு விரோதி, சபைகளை பாழாக்கினவர், தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு அவரை சந்தித்ததோ, அவர் சொல்லுகிறார், அந்த அன்பு எங்களை நெருக்கி எழுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே,
The Lord loved you. தேவன் அன்பு கூறுத நோக்கமே அடுத்த அன்பு. அன்றைக்கு அன்பு முடியாத காரணங்கள் சொல்லலாம். அவர் சரியில்லை, அவர் அப்படி, இவர் இப்படி. சொந்த உறவுகளை அன்பு கூற முடியவில்லை, சகோதரன் அன்பு கூற முடியல, சகோதரி அன்பு கூற முடியல, பெற்ற தாய் தகப்பர் அன்பு கூற முடியல. அதற்கு 1000 விளக்கங்களை சொல்லுகிறோம், 1000 காரணங்கள் இல்லை என்பார்களே. அந்த காரணங்களை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் சொல்லுகிறார், ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு கூர்ந்தேன். நீங்கள் அன்பு கூறப்பட வேண்டியவர்கள் அல்ல, துரோகிகள், இருமாப்புள்ளவர்கள், எத்தர்கள், அன்றோடு ஏமாற்றியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியங்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பட் God loved us. ஒரு அன்பு கூர்ந்தார். என்னை கேட்டுக்கொண்டு நம்பிய பிள்ளையே, ஒருவள் அன்பு கூறுங்களா? உங்கள் மாமியார், உங்கள் மருமகள், உங்கள் கணவர் வீட்டார் அன்பு கூறுறீங்களா? உங்கள் வீட்டாரை அன்பு கூறுறீங்க. அவர் வந்தால் சந்தோஷம், அவர்கள் உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். இல்லை, அதுக்கு வேற காரணம் சொல்லலாம். அவங்க நன்றி கேட்டவங்க, இவ்வளவு செஞ்சேன், நன்றியா இல்லை இல்லை என்பார்களே. நாளை எப்படி எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அவருக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? Are we loyal to God? அந்த அன்புக்கு நாம் பாத்திரமா இல்லையே. ஆனா அந்த அன்புக்கு நாம் பாத்திரமான இல்லை என்றாலும் நம்ம இடத்துல அன்பு கூறுற ஒரு தெய்வம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், மறந்துவிட வேண்டாம். The reason why God loved us, to love others. யோசித்து பாருங்களை, மிஷனரிகள் நாடு விட்டு நாடு வந்து எல்லாவற்றையும் திறந்து, உறவுகளை திறந்து, குடும்பங்களை திறந்து, இந்த ரீசன் என்னவென்றால் கிறிஸ்துவின் அன்புதான். அந்த அன்புதான் இன்றைக்கு இந்த மருத்துவ நிலையங்கள், சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், கல்வி நிறுவனங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, God loved you to love others. 1000 விளக்கங்கள் சொல்லலாம். இந்த விளக்கங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. அன்பு கூறுங்கள். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை பலியாக. You never expect anything from you. பலியாக நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 5வது, God gave up all that we might give all. தமிழ் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் நமக்காக தந்தார், நீயும் எல்லாவற்றையும் அவருக்காக கொடுக்க. ஆங்கிலத்தில் படிக்கிறேன், God gave up all. எல்லாவற்றையும் தன்னையே தன்னுடைய எல்லாம் தந்தார், நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கபடி. இத்தனை ஆர்வத்தை சொன்னேன். God gave up all. எல்லாவற்றையும் தராது ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை படிக்கிறேன், 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். இன்னொரு வசனம், தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவர் ஒப்பு கொடுத்தவர். He gave everything. எல்லாவற்றையும் தந்தார், தனக்கென்று எதை வைத்துக் கொள்ளவில்லை. அந்த வார்த்தை படிக்கிறேன். அந்த வார்த்தையை, அதாவது நீங்கள் ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். ஒரு தரித்திரான அவன் செலவுப்படி இருக்கணும், எல்லாம் கொடுத்திருக்கணும். அப்ப அவன் தரித்திரான காரணம் என்னவென்றால் எல்லாவற்றையும் உனக்கு என்று கொடுத்து விட்டார். That is the reason he has given everything. தரித்திரரானாரே. எப்படி ஆனார்? ஒன்று செலவு பண்ணியிருக்கணும், எனக்காக செலவு பண்ணார். தரித்திரரானாரே. அவனுடைய கருத்து என்னவென்றால், எனக்காக நான் வாழ, நான் சுகமாயிருக்க, நான் சுகித்திருக்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், அன்பான பிள்ளைகளே, அது அதனுடைய காரணம் என்னவென்றால், ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:8. எனவே நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை I gave everything. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் புரிய நினைக்கிறேன்.
He gave all. எல்லாவற்றையும் எனக்காக தந்தார். ஒரு சின்ன கேள்வி, அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஒரு சின்ன குடியை விட முடியல, ஒரு சின்ன டிவி சீரியல் விட முடியல, ஒரு தவறான வாழ்க்கையை விட முடியல, கதை புஸ்தகத்தை விட முடியல, ஏதோ ஒன்று விட முடியாத ஒன்று. திரும்ப சொல்வது, He gave up everything for you. உங்களுக்காக எல்லாவற்றையும் தந்தவர், இழந்தவர். எதை இழந்திருக்கிறோம்? சின்ன தூக்கத்தை இழக்க விரும்பலையே. அதிகார ஜபத்துக்கு யாரும் வர்றதில்லை, மாலை கூட்டத்துக்கு யாரும் வர்றதில்லை, எதையும் இழக்க விரும்பவில்லை. அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், அதாவது இப்படியே இருக்க வேண்டும், இப்படியே வாழ வேண்டும், வசதியா இருக்க வேண்டும், எதை இழக்க தர வேண்டும். பாட்டெல்லாம் பாடணும், எதை இழந்தாலும் உண்மை இழப்பேனோ. கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறீர்கள். உங்கள் நேரம், உங்கள் தூக்கம், உங்கள் பணம், உங்களுடைய உழைப்பு இழந்துக்கிறீங்களா? நான், என் மனைவி, என் குடும்பம், என் வாழ்க்கை, இதுதான் முக்கியம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும், பவுலடியார் எல்லாவற்றையும் விட்டுதல்ல, நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் நிகழ்கால தொடர்நிலை. அடுத்த வார்த்தை, 6வது குறிப்பு, Christ suffered so that we might suffer for him. கிறிஸ்து பாடுபட்டார், நீங்கள் அவருக்காக பாடுபட. வசந்து அடிக்கிறேன், கேளுங்கள். 1 பேதுரு 2:21. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு அடிச்சூடியை பின்பற்றுவது மட்டுமல்ல, பிலிப்பியர் 1:29, அவர் நிமித்தம் பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இணைத்து படிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக பாடுபட்டார். The reason, நீங்கள் அவருக்காக பாடுபட. யோசித்து பாருங்கள். What God has done, what you expect. உங்களுக்காக பாடுபட்டார். நீங்கள் அவருக்காக பாடுபடுறீங்களா? என்ன பாடுபட்டிருக்கிற? ஒண்ணுமே இல்லையே. இந்த இயேசுக்காக 54 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அப்புறம் மார்க்கத்திலிருந்து வந்தேன். பாடுகள் உண்டுதான். ஆனா அவர் பட்ட பாடுகளுக்கு இணையது அல்ல. ஏதோ சின்ன கஷ்டம், ஒரு சின்ன வறுமை, ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன நிந்தை, சின்ன அவமானம், இதை பெரிதுபடுத்துகிறோம். இல்லை, அவர் பட்ட பாடுகளுக்கு இது இணை அல்ல. அந்த வார்த்தை படிக்கிறேன். அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 1 பேதுரு 2:21, உங்களுக்காக பாடுபட்டார். 2வது பிலிப்பியர் 1:29, அவர் நிமித்தம் பாடுபட உங்களுக்கு எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தம் பாடுபடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள். The reason why God suffered, நீங்கள் அவருக்காக பாடுபட வேண்டும் என்பது. திரும்பி இருக்கிற கிறிஸ்துவுக்காக. ஆனா ஒன்று, கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு யாருமே கஷ்டப்படுவதில்லை, கொடுத்த யாரும் நஷ்டப்படுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அவருக்காய் படுகிற பாடுகள் மேன்மையானது. அதற்குரிய நன்மைகளை இந்த பூமியில பெற்று அனுபவிப்பீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். அவருக்காக பாடுபடுவது மேன்மை. இன்னைக்கு நமக்கு அந்த பாடு இல்லையே. நமக்கு முன்னோடியா இருந்தவங்க எவ்வளவு பாடுபட்டாங்க. இந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள். ஆனால் ஒரு சின்ன பாடுகளை நாம் பெரிதுபடுத்துகிறோம். வேண்டாம். அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 7வது குறிப்பு, Christ laid down his life so that we lay down our life to others. தன் ஜீவனையே தந்தார், அடுத்தவர்களுக்கு நாம் ஜீவனை கொடுக்கும்படியாக. அந்த வார்த்தை 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவன் நமக்கு கொடுத்ததினாலே, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது he laid down, ஜீவனை அர்ப்பணித்ததினாலே. அடுத்த வார்த்தை, நீங்களும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன தியாகத்தை பண்ண நமக்கு மொழி அது போடுவது, அதாவது ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கும். ஜீவனை கொடுக்க, அதனுடைய கருத்து என்னவென்றால் கடனாளி, அதாவது கடன் வாங்கி இருக்கிறோம். அந்த வார்த்தை படிக்கிறேன். அவர் ஜீவனை கொடுத்தது நமக்காக. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை he laid down everything. ஜீவனை கொடுத்தது, ஜீவன் எல்லாமே சொல்றேன். ஜீவன் எடுக்கிறிய எனக்கா எல்லாமே. அவருடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய எல்லாம் எனக்காக. அவருடைய
அவருடைய கேரக்டர், அவருடைய ஈகோ எல்லாமே எனக்காக தந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் கடனாளியா இருக்கிறோம், ஜீவனை கொடுக்க கடனாளி. எல்லாவற்றையும் தந்தார். The reason, அன்பாவளே, lay down your life to something. தமிழ்ல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, lay down, அதாவது யாருக்கும் ஒருவருக்கு நீங்கள் பயனுள்ள பாத்திரமா இருக்க எதிர்பார்க்கிறார். 8வது குறிப்பு, God teaches to worship. We may worship him. தமிழ்ல வாசிக்கிறேன். தமிழ்ல 8வது குறிப்பு, நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஆங்கிலத்தில் worship கற்றுக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்க. ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், நீங்கள் ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அப்படியானால் ஜெபிக்க ஏன் கற்றுக் கொடுத்தார்? நீ ஜெபிக்க. ஆராதிக்க ஏன் கற்றுக் கொடுத்தார்? நீங்கள் ஆராதிக்க. அந்த வார்த்தை படிக்கிறேன். அந்த வார்த்தை பழைய வார்த்தை தான் இது. பரமன்ற இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இட் டீச்சர்ஸ் டு வர்ஷிப். அவர் சொல்லிக் கொடுத்த நோக்கமே நீங்கள் அவரை ஆராதிக்கத்தான். எனவேதான் யோவான் 4:24 சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது பலமுறை படித்திருக்கிற வசனத்தை. It teaches the reason you have to do that. தமிழ் வாசிக்கிறேன். அதாவது it teaches to worship. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்க. 9வது குறிப்பு, God glorify us that you may glorify. 9வது வசனத்துல அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற காரணம் என்னவென்றால், நாம் அவரை மகிமைப்படுத்த. இந்த வார்த்தை படிக்கிறேன். நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அவரை நாம் மகிமைப்படுத்த. இன்றைக்கு கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்ட அநேகர் அவரை மகிமைப்படுத்துவதே இல்லை. சொல்லுகிறேன், God glorifies you to glorify him. வசனம் படிக்கிறேன். கர்த்தருடைய மகிமையை கண்டவர்கள், அது பெருமை இல்லையே, அவரை பார்த்தேன், பேசினேன், that's good. ஏன் தெரியுமா? அந்த மகிமையடைந்து மறுவப்பட. இப்படி சொன்னா அவளுக்கு புரியும். ஆண்டவர்களுக்கு மகிமை வெளிப்படுத்துறதே உங்கள் மூலமாய் அவர் மகிமை அடைய. வரங்களை தந்தார், மேன்மை தந்தார், வல்லமை தந்தார், எல்லாம் தந்தார். குளோரிஃபை. இவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டாம். இன்னைக்கு துக்கமான ஒன்று, இந்த கிருபைகளை பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள் தங்களை மகிமைப்படுத்துகிறார். அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட், அவருக்கு கதவை திறக்க ஒருத்தர், அவருடைய பைபிள், அவருடைய பை தூக்க ஒருத்தர் வேண்டாம். உங்களை மகிமைப்படுத்த அவர் உங்களை, அதாவது அவர் மகிமைப்படுத்தல, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய கிரிகளை மகிமைப்படுத்த, அவருடைய மகத்துவங்களை மகிமைப்படுத்தத்தான் அவங்களை மகிமைப்படுத்தல. God glorify you. இது ஒரு மகிமை இருக்கலாம். உலகத்தில் பேசுகிறோமே, அவர் மகிமை அடைய. உங்கள் சாகசங்களை, உங்களை காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், God glorifies so that you can glorify him. அவர்களை மகிமைப்படுத்தினதே அவரை மகிமைப்படுத்த. இத்தனை பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். அவருடைய எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு பெரும், எவ்வளவு அவங்களோட பணிவு. இன்றைக்கு வருகிற இளம் இடத்துல இல்லாது இருப்பது ரொம்ப வருத்தமானது. ஆதாய மரங்கள் தான், மிகப்பெரிய ஹோட்டல்கள் தான், நிறைய. அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வராங்க, இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், மேடை இப்படி இருக்க வேண்டும், அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இப்படி இருக்கணும், அவர் தங்குகிற இடம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் தேவையா என்பது மிகப்பெரிய கேள்வி. திரும்ப சொல்லுகிறேன், அவர் உங்களை மகிமைப்படுத்தினது நீங்கள் அவரை மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தையை மையப்படுத்த. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படாது. சிலப்படி சொல்றாங்க, என் தகுதிக்கு அதெல்லாம் தேவை. அதுக்குன்னு சில ஊழியர்கள், சில ரொம்ப பாவம் சிறுமைப்படுத்த. நான் ஒரு 3 கூட்டத்துக்கு போயிருந்தேன். 13 மணி நேர பிரயாணம், 13 மணி நேர பிரயாணம். அந்த போதகர் கண்டுகொள்ளவே இல்லை. 3 வேளையுமே அவர்
கடையில் வாங்கி கொடுத்தார் சாப்பாடு. வரும்போது ரொம்ப நல்லா நினைச்சுக்க, போயிட்டு வாங்க, அடுத்த வருஷம் கூட வாங்க அப்படின்னாரு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது ரொம்ப மோசமானது. இரண்டாவதை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை அவர் மகிமைப்படுத்துறதே நீங்கள் அவர் மகிமைப்படுத்துதான். கடைசியாக 10வது குறிப்பு, இங்கே அவரை மகிமைப்படுத்துங்கள், நித்தியத்தில் உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். வாசிக்கிறேன். தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இங்கே அவரை மகிமைப்படுத்துங்கள், அங்கே அவர்களை மகிமைப்படுத்துவார். 2 Thessalonians 1:10 அவருடைய சன்னிதானத்துல வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்கள், அதாவது நீங்கள் மகிமை அடைவீர்கள். மகிமைப்படுத்தலைன்னா நித்திய அழிவாக தன்னை பெறுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்ட முதல் பிள்ளையை, don't glorify God. இங்க அவர் மகிமைப்படுத்தலைன்னா அங்க உங்களை அவர் மகிமைப்படுத்த மாட்டார். அதுக்கு மாறாக நடக்கும் தெரியுமா? நித்திய அழிவாக தண்டனை. என்னை கேட்டுக்கொண்ட முதல் பிள்ளையே, the reason why God, what the Lord has done in your life, என்ன செய்தார், எதிர்பார்க்கிறார். திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, உன்னை ரட்சித்தார், உன் மூலமாக அநேக ரட்சிக்க. 2வது, உன்னை ஆற்றி தேற்றினார், உன் மூலமாக அநேகரை தேற்றும்படியாக. 3வது, உன்னை ஆசீர்வதித்தார், உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட. 4வது, உன்னை அன்பு கூர்ந்தார், நீ அநேகரை அன்பு கூற. 5வது, உனக்காக எல்லாவற்றையும் தந்தார், நீ அவருக்காக எல்லாவற்றையும் கொடுக்க. 6வது, அவர் பாடுபட்டார், நீயும் அவருக்காக பாடுபட. உனக்காக பாடுபட்டார், நீ அவருக்காக பாடுபட. 7வது குறிப்பு, எல்லாவற்றையும் அவர் தந்தார், நீயும் எல்லாவற்றையும் கொடுக்கும்படி. 8வது வசனம் அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதிக்க கற்றுக் கொடுத்தார், நீ அவரை ஆராதிக்க. 9வது வசனம், உன்னை மகிமைப்படுத்தினார், நீ அவரை மகிமைப்படுத்த. 10வது குறிப்பு, அதாவது இங்கே அவரை மகிமைப்படுத்து, நித்தியத்தில் அவனை மகிமைப்படுத்துவார். இங்கே அவர் மகிமைப்படுத்த தவறிவிட்டால் நித்தியத்துல அன்பானுடைய நித்திய அழிவை சந்திப்பீர்கள். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம். நீ செய்வது நாங்கள் செய்ய எதிர்பார்க்கிறது, எங்களோடு பேசினீர். நீ கற்றுக் கொடுத்த ஒன்றை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. வாட் யூ ஹவ் டன், வாட் யூ எக்ஸ்பெக்ட், அப்படி செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். செய்ய கேளுங்கள், அடுத்தவளை கேட்க செய்யுங்கள். God bless. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.